தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது கூட்டம் கூட்டமாக மக்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம், குவார்ட்ரு, பிரியாணி, இதுதான் தேர்தல் என்று மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு திருவிழா, தேர்தல் வந்துட்டால் போதும், ஒரு திருவிழா மாதிரி என் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தேர்தல் என்பது என்ன? நம்மை ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தேர்தல். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம அந்த தேர்தலை சரியாக நம்ம பயன்படுத்துகிறோமா, நம்மளுடைய வாக்குரிமையை சரியாக பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் இல்லை. மாறாக மக்கள் தான் இப்படி இருக்காங்க, விழிப்புணர்வற்று இருக்காங்க. ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ கட்சி, எத்தனையோ இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமாக அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள் இருக்கக்கூடிய நாடு எது தெரியுமா? நம்ம இந்தியா தான். அதே போல இந்தியாவில் அதிகமாக அரசியல் இயக்கங்கள், கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகளுமே கட்சி தொடங்கும் போது ஊழலை ஒழிப்போம், நாங்கள் சாதியை ஒழிப்போம், நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவோம், இப்படி ஏதோ ஒரு முழக்கத்தை முன் வச்சு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல்னு வந்துட்டா போதும், எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை கைவிட்டு 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டுன்னு வாங்கி யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்க கூட கூட்டணிக்கு போயிடுறாங்க. வைகோ அவர்கள் திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு, திமுகவிலே போய் ஐக்கியமாயிட்டாரு. ஏன் இந்த தொகுதியில் வேட்பாளராக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. ஊழலை ஒழிப்போம், இதுதான் அவருடைய முக்கிய கொள்கையாக இருந்துச்சு. கடைசியில் யாரை எதிர்த்து அவர் டார்ச் லைட்டை தூக்குனாரோ, டிவியை உடைச்சாரோ அவங்க கூட இப்போ கூட்டணியில் இருக்கிறாரு. இப்படி பல தலைவர்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தேர்தல் வந்துட்டா தன்னுடைய நிலைப்பாடெல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டுட்டு எந்த கட்சியை எதிர்த்தாங்களோ அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சிடறாங்க. சில பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க, நீங்களும் 15 வருஷமா நீங்க கட்சி நடத்துறீங்க, நீங்க இன்னும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக மாட்டீங்களே, சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக மாட்டீங்களே, நீங்களும் திமுக அதிமுக இந்த கட்சிகளுடன் கூட்டணி வச்சு அதுல ஏதாவது ஒரு 10 சீட்டு 15 சீட்டு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள போனா தானே கட்சியை காப்பாற்ற முடியும், கட்சியை நடத்த முடியும். மக்கள் பேசுறாங்க, கேட்கிறாங்க. உலகில் மிகப்பெரிய பேரரசை உருவாக்கிய செங்கிஸ்கான், மங்கோலியர்களின் பேரரசன் செங்கிஸ்கான் அவர்கள் தன்னுடைய முதல் போர்ல வெற்றி பெற்று விட்டுறாரு. எல்லாருமே கொண்டாடுறாங்க, முதல் போர்லயே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்போ செங்கிஸ்கான் பெரிய அளவில் கொண்டாடலை, அவர் அமைதியா இருக்கிறார். அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாம் நம்ம தான் வெற்றி பெற்று விட்டோமே, ஏன் நீங்க மகிழ்ச்சியா இல்லை, அமைதியாவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்னாரு, என்னுடைய நோக்கம் இந்த ஒரு பகுதியை கைப்பற்றுவது கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டையும் கைப்பற்றணும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுபோல நாங்க இந்த 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு இதுவல்ல எங்களுடைய நோக்கம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கைப்பற்றுவதுதான் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம். அதனாலதான் நாங்க தனித்து நாங்க நிக்கிறோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, வாக்குகளை பிரிப்பதற்கு, திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு நிக்கிறாங்க, அதிமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நிக்கிறாங்க. சில பேர் பேசுவாங்க, நாங்க வாக்குகளை பிரிப்பதற்காக நாங்க தேர்தலில் நிக்கல, சாதியாகவும் மதமாகவும் பிரிந்து நிற்கக்கூடிய தமிழர்களை ஓரணியில் திரட்டுவதற்காக நாங்க தேர்தலில் தனிச்சு நாங்க நிக்கிறோம், தனிச்சு நிக்கிறோம். நீ வந்தா என்ன செஞ்சிருவ? இந்த தொகுதியில் நான் சட்டமன்ற வேட்பாளராக நான் போட்டிடுறேன், நீ இந்த தொகுதியில் வெற்றி பெற்று வந்தானா நீ என்ன செஞ்சிருவ? சில பேர் கேட்கலாம், சந்தேகங்கள் இல்லைனா ஒரு மாற்று அரசியலுக்கு வழிவகை செய்யுங்க. நம்ம மக்கள்கிட்ட நாங்க நிக்கிறோம். என்ன மாற்று? இந்த பகுதியில் தான் நீங்களாம் இருக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு கட்சி கூட்டம் போட்டுச்சுன்னா உங்க மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க, இந்த சாலையை முடைக்கிறவாங்க, சாலையை அடைச்சிருவாங்க, அங்கிருந்து வண்டி வராது, இங்கிருந்து வண்டி போகாது. ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம ஒரு பக்கம் மக்கள் போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மக்கள் உட்காந்து கருத்துக்களை கேட்டுக்கிறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நான் சொல்லல, ஒரு ஓரத்தில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார், அதை கேட்டு இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன். வந்தா என்ன செய்வீங்க? இந்த கோவை தெற்கு தொகுதி சுகாதாரமான தொகுதியாக நான் மாத்துவேன். எப்படி உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே அதிகமா டெங்குவால பாதிக்கப்படக்கூடிய
நம்ம கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தான் டெங்குவால அதிகமா பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறாங்க. அதிகமா டெங்கு நோய் பரவக்கூடிய மாவட்டமாக இந்த கோயம்புத்தூர் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? எங்க பார்த்தாலும் குப்பைகளா இருக்கு, குப்பை மேடுகளா இருக்கு. தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக குப்பை மேடுன்னு வச்சிருந்துக்கலாம் போல. அந்த மாதிரிதான் இன்றைக்கு நிலவரம் இருக்கு. எங்க பார்த்தாலும் குப்பைகள். இதன் மூலமா கொசு உற்பத்தி ஆகுது, டெங்கு வருது, கட்டுப்படுத்த முடியல. இப்படி பல சிக்கல்கள் இருக்கு. அப்போ இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் நினைத்திருந்தா இது சரி செய்ய முடியாதா? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த அதிகாரம் இல்லையா? இருக்கு, ஆனாலும் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்? அவங்க பிற மாநிலங்களுக்கு தேர்தல் பரப்புரைக்கு போறதுக்கே நேரம் சரியா இருக்கு. உள்ளூர் தொகுதியை கவனிக்கிறாங்களா இல்லையோ, ஒட்டுமொத்த இந்தியாவையும் கவனிக்கிறேன்னு சொல்லி திடீர்னு நாளைக்கு டெல்லியில இருப்பாங்க, அடுத்த நாள் மகாராஷ்டிரால இருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாநிலமா போய்க்கிருக்காங்க சொந்த தொகுதியை தவிர்த்து. அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. லீ குவான் யூ அப்படின்ற ஒரு தலைவர் வர்றதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல எங்க பார்த்தாலும் குப்பைகளா இருக்கும், எங்க பார்த்தாலும் சாக்கடையா இருக்கும், பன்றி தொழுவுமா இருந்த நாடு. மலேசியா சிங்கப்பூரை சேர்த்துக்கவே இல்லை. எங்களுக்குன்னு ராணுவம் இல்லை, எங்களுக்குன்னு எந்த தொழில் வளமும் இல்லை, தயவுசெய்து எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சிங்கப்பூர் மலேசியாட்ட போய் பிச்சை கேட்டுச்சு, எங்களை எப்படியாவது சேர்த்துக்குங்க அப்படின்னு. ஆனா மலேசியா உங்ககிட்ட சுத்தமும் இல்லை, சுகாதாரமும் இல்லை, எதுவுமே இல்லை, உன்னை ஏன் நான் சேர்த்துக்கணும் அப்படின்னு சிங்கப்பூரை எட்டி உதச்சிருச்சு. லீ குவான் யூன்ற ஒரு தலைவர் வந்தார். வந்த உடனே அவர் உலமாற மக்களுக்காக உழைத்தாரு. இன்னைக்கு உலகமே இன்னைக்கு வியந்து பார்க்குற அளவுக்கு சிங்கப்பூரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அது போல நாங்க செய்வோம், உலமாற நாங்க செய்வோம். மதுவில்லா தொகுதியாக இந்த கோவை தெற்கு தொகுதியை நான் மாத்தி காட்டுவேன். மதுவில்லா தொகுதியா? இன்னைக்கு ஒரு சின்ன பையன் சாலையில நடந்து போறான். அந்த பையன் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, இங்க நூலகம் எங்க இருக்கு, லைப்ரரி எங்க இருக்கு, நீங்க சும்மா கேட்டு பாருங்க. தெரியாது, தெரியாது. ஆனா நீங்க கேளுங்க, இங்க எங்க மதுபான கூடம் எங்க இருக்கு, எங்க டாஸ்மாக் கடை இருக்கு, நீங்க கேளுங்க, அவன் சரியா வழிய சொல்லுவான். ஏன்? இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களுடைய வாழ்க்கைய இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு சீரழிச்சுட்டு இருக்காங்க. உங்க மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாம கஞ்சா வித்துற முடியுமா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாம, ஒரு வார்டு கவுன்சிலருக்கு தெரியாம, இங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தெரியாம இங்க கஞ்சா வித்துற முடியுமா? வித்துற முடியுமா? நேற்று தினம் ஒரு செய்தி பார்த்தேன். ஊட்டியில ஒரு காவலர் கஞ்சா வித்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு செய்தி பார்த்தேன். செய்தி வந்தது. அப்போ இங்க நான் வந்தேன்னா போதை இல்லா தொகுதியாக இந்த தெற்கு தொகுதியை நான் மாத்தி காட்டுவேன். மாறாக போதை மறுவாழ்வு மையத்தை நான் அமைப்பேன். ஒவ்வொரு பகுதியிலும் போதை மறுவாழ்வு மையத்தை அமைப்பேன். நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கோவை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுக்குறோம். எங்க பகுதியில டாஸ்மாக் கடை மூடிட்டு போதை மறுவாழ்வு மையத்தை திறங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கும்போது அதை வாங்கி படித்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் என்னதாமா சொன்னாரு? அதுக்குதான் ஒருங்கிணைந்து மாவட்டத்துக்குன்னு அரசு மருத்துவமனையில போதை மறுவாழ்வு மையம் ஒன்று இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொன்னு அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு. சரி, போதை மறுவாழ்வு மையம் ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்குன்னு ஒன்று இருக்கு, மதுபான கூடங்கள் அதே மாதிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு ஒண்ணுதான் இருக்கா? ஒண்ணுதான் இருக்கா? இல்ல. அது வீதி தோறும் திறந்து வைப்பாங்க, வீதி தோறும். இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு குடிகாரன் இருக்கான். அன்னைக்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் யாராவது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தானா இந்த யாரு கண்ணையும் பற்றக்கூடாதுன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் வீட்டுக்குள்ள படுத்துக்குருவான். ஆனா இன்னைக்கு வெளிப்படையா இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க குடிச்சிட்டு ரீல்ஸ் போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. இன்னைக்கு அந்த மாதிரியான நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த நிலைமையை மாத்தணும், இந்த நிலைமையை மாத்தணும். இந்த ஆட்சியாளர்கள் மாத்துவாங்களா? ஒருபோதும் மாத்த மாட்டாங்க, ஒருபோதும் மாத்த மாட்டாங்க. இப்ப போதை இல்லா தெற்கு தொகுதியை நீ உருவாக்குவேன்னு சொல்றல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ, உனக்கு இந்த அதிகாரம் இருக்கா? எல்லா கடையும் உன்னால மூடிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 10,000 கோடியை ஊழல் பண்ணும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா இருக்கிற மதுபான கடை கூடங்களை மூட முடியாதா? மனச்சான்றோட பேசுங்க. மூடலாம், ஆனா மூடுனா இவங்களுக்கு கமிஷன் வராது. அதனால என்ன பண்ணுவாங்க? கண்டு காணாம போவாங்க. ஒரு பகுதியில மக்கள் போராடுறாங்கன்னா, இந்த மதுபான கடையை அகற்றணும்னு சொல்லி மக்கள் போராடினாங்கன்னா அந்த பகுதியில கடையை மூடிடுவாங்க. அடுத்த 2 தெரு தள்ளி கடையை திறந்துடுவாங்க. இவங்களுடைய லட்சணம் இதுதான். அப்போ இளைஞர்களுக்கு நான் வந்தேன்னா ஒரு செய்தி, நான் சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகையில படிக்கிறேங்க. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வட மாநிலத்தவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் பயப்படுறாங்களாமா, தமிழ்நாட்டுக்கு போய் நீ குடிகார
இருந்தா மாறிடுவ அப்படின்னு பயப்படுறாங்களாமா, பத்திரிகையில போடுறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய அதிகமா மதுக்கடைகள் இருக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுமா? இந்த தமிழ்நாடு தான். இந்தியாவுடைய அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுமா? இந்த தமிழ்நாடு தான். ஆனா வெக்கம் இல்லாம பேசுவாங்க. மற்ற மாநிலங்களை பாருங்க, தமிழ்நாடு வளருது, தமிழ்நாடு வளருதுன்னு பேசுவாங்க. இங்க என்ன வளருது? அதிகமா மதுபான கடைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, அதிகமா இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இதுவும் வளர்ச்சி தான். இதை பத்தி ஆட்சியாளர்கள் பேச மாட்டாங்க. நான் வந்தேன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் நூலகத்தை அமைச்சு கொடுப்பேன். ஒவ்வொரு பகுதிக்கும் அறிவார்ந்த சமூகமா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாறணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புலிகுளம், ராமநாதபுரம் இந்த பகுதியிலலாம் போதா பயிற்சி மையங்கள் இருந்தது. எல்லாம் பயிற்சி கொடுத்துக்கிருந்தாங்க. சின்ன பசங்க வந்து சிலம்பாட்டம், மல்யுத்தம் எல்லாம் கத்துக்கிருந்தாங்க. பயிற்சி கூடங்கள் அங்கங்க இருந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு இல்ல, சுத்தமா இல்ல. ஏன்? இன்னைக்கு போதைக்கு அடிமையாயிட்டாங்க. யாரும் வர்றதில்லை. அப்போ நான் வந்தேன்னா இந்த போதா பயிற்சி மையங்கள் அங்கங்க நான் அமைப்பேன். இளைஞர்கள் ஆரோக்கியமா இருக்கணும். பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சி கொடுத்து அவங்கள ஒரு வணிகர்களாக, ஒரு முதலாளிகளாக மாற்றணும். இவ்வளவு திட்டங்கள் எங்ககிட்ட, நிறைய திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நினைச்சிருந்தா எவ்வளவா செய்யலாம். ஆனா பேருக்கு என்ன, கடமைக்கு 2 திட்டத்தை வைக்கிறது, அங்க இங்கன்னு போறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1,05,000 ரூபாய். 1,05,000 ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம். அவங்க வெயில்ல நனையல, அவங்க வந்து காயல, மழையில நனையல, குளிர்ல அவங்க வந்து நடுங்கல. அவங்களுடைய வேலை என்னன்னா, சட்டமன்றத்தில் இந்த தொகுதியோடைய நிலவரங்களை எடுத்து பேசி இந்த தொகுதியுடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 1,05,000 ரூபாய், வாகனத்துக்கு 25,000 ரூபாய், அலைபேசி கட்டணம் ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாங்க. நான் வந்தா என்ன செய்வேன்? 1,05,000 ரூபாய் வேணாங்க. மக்களுக்கு சேவை செய்ய வர்றவனுக்கு எதுக்குங்க சம்பளம்? அது 1,05,000 ரூபாய். எனக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடுங்க, போதுங்க. 30,000 ரூபாய் என்னோட குடும்பத்துக்கு. 1 ரூபாய் ஊழல் லஞ்சம் வாங்கினா அப்படின்னா அடுத்த நொடியை நான் கையெழுத்து போட்டு நான் ராஜினாமா பண்ணிடுறேன். இதை சொல்லுவாங்களா? இங்க வருவாங்க, வாக்குகளை கேட்டு வருவாங்க, மற்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் வருவாங்க, நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. கடந்த 5 வருடமா நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு கொஞ்சம் கேள்வி கேளுங்க. அதே கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு பகுதியில் இந்த மக்களுக்காக கொடியை பிடிச்சிட்டு போராடி வழக்கு வாங்கி நிறுத்த நான் சொல்லுவேன். இங்க இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? டெல்லியில பரப்புரை நடக்குது, டெல்லியில தேர்தல் நடக்குது, இங்க இருந்து 10 பேர்த்த கூட்டிட்டு போறது. குஜராத்ல தேர்தல் நடக்குது, இங்க இருந்து 10 பேர்த்த கூட்டிட்டு போறது. இதுதான் உங்களுடைய வேலையா வச்சிருக்காங்க. கேட்டா தேசிய மகளிர் அணி தலைவி பொறுப்பு, அதனால அவங்க வேலை செய்யறாங்கம்மா. கட்சி பொறுப்புக்கு வேலை செய்யறீங்க. மக்கள் கொடுத்த பொறுப்புக்கு என்னத்தை நீங்க வேலை செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலை. அப்போ பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, திமுகவுக்கு கொடுத்தீங்க, நாட்டையே கொடுத்துட்டோம், ஒன்றும் நடக்கல. ஒரு முறை மாற்றுன்னு வரக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவ்வளவு திட்டங்களை நாங்கள் வச்சு நிற்கிறோம். நாங்கள் வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படின்னு பல திட்டங்கள் இருக்கு. அதுக்கு அதிகாரம் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த அதிகாரத்தை நீங்க கொடுங்க. தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு மாறி 2 கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு, இந்த கட்சி வந்துடக்கூடாது அதனால இதுக்கு ஓட்டு போடுறோம், இந்த கட்சி வந்துடக்கூடாது அதனால இதுக்கு ஓட்டு போடுறோம், மாறி ஓட்டு போட்டு அதுலயும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா எங்களுடைய ஓட்டு வீணா போயிடும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இவ்வளவுதான் நீங்க போட்ட ஒவ்வொரு ஓட்டுமே வீணா தான் போயிருக்கு. இந்த ஒரு முறை மாற்று அரசியல் வரக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எத்தனையோ பிரச்சனைகள்ல நாங்க இந்த மக்களோட நாங்க நின்றுருக்கோம். எவ்வளவோ சிக்கல்கள், எவ்வளவோ வழக்குகள், எதையும் தாங்கி கொண்டு நாங்க இந்த களத்துல தொடர்ச்சியா நாங்க நிக்கிறோம். 150 இளைஞர்களுக்கு இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு பேசுவாங்க. இளைஞர்கள் தான் நாளை இந்தியான்னு பேசுவாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் என்ன, பிரதிநிதித்துவம் என்ன? ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் 150 இளைஞர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு படத்துல ஒரு 25 வயது ஒரு இளைஞன் வந்து திரைப்படத்துல வந்து அடிச்சு பிடிச்சு இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அவன் வந்து நடிச்சானா, இப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு கிடைச்சிட மாட்டானா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல.
அதே களத்தில் வந்து நம்ம நின்று நம்ம வேலை செய்யும்போது அப்படி நினைக்கிறது கிடையாது. இவனுக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு வீணாயிரும், அவனுக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு வீணாயிரும். இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட ஒவ்வொரு ஓட்டு வீணாக தான் போயிருக்கு. அதனால் மனிதனுக்கு இருப்பிடம் அவசியம், அதே போல் உடுத்த உடைகள் அவசியம், உண்ண உணவு அவசியம். இந்த 3க்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது விவசாயம். இந்த விவசாயமே நாங்கள் சின்னமாக வாங்கியிருக்கிறோம். விவசாயியை தயவுசெய்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. எனக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன், உயிராக இருப்பேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.